அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று அன்பர்கள் கமலர் ஐயா அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் உண்டாக வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை வேண்டுகிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே வருகிறார்கள். நோக்கம் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், ஆனால் அமைதி இழந்து இருக்கலாம். எந்த வகையில் ஒரு குறை இருக்குது மனிதனுக்கு. ஞானிகளை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் ஏதோ குறை இருக்குது. ஞானிகளுக்கு ஏன் குறை இல்லை? அவர் குறை இருக்க முடியாது. அவர் தேகம் பற்றற்ற தேகம். பற்றற்ற தேகத்தை இருப்பதனால அவர்கள் எந்த குறையும் வராது. அவர் ஆசை இல்லை, சினம் இல்லை, விகாரம் இல்லை, மன தெளிவானவர்கள். அவருக்கு சாந்தமே வடிவாக இருப்பார். மற்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, பயம் பயம் பயம்னா யாருக்குன்னு கேட்டேன். சக்கரவர்த்திக்கே பயம் இருக்குது. அடுத்து என்ன ஏற்படுமோ, என்ன வருமோ அப்படிப்பா. இப்போ யாராக இருந்தால் சரி, அது இப்போ இது ஞானிகள் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் எந்த வகையாலாவது ஒரு வகையில் பயம் இருக்கும். கடவுள் சுவாமி வந்து விடுமோ, அல்லது விவசாயம் சரியில்லாமல் போகுமோ, அது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பெல்லாம் வருமோ, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் போகுமோ, இடையே இறந்து போகுமோ, இந்த நினைப்பு எல்லாருக்கும் உண்டு. இதை மறுக்கவே முடியாது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, கோமடியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயம் இருக்குது. கடன் சுமை இருந்தால் பயம். நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ, அது இறந்து போகுமோ, தீராத நோய் வந்துவிடுமோ, இப்படியெல்லாம் பயம் இருக்குது. ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் பயம் இல்லை. ஜெயம் ஜெயம் ஜெயன்னா அவர்களுக்கு ஏன்னா ஜெயம்னா வெற்றி. சக்கரவர்த்திக்கு பயம் இருக்கலாம், சாதாரண மக்களும் பயம் இருக்கலாம். ஈவன் பயம் இல்லை, ஜெயம் வெற்றினா என்னடா காரணம்னா, யமனை வென்றவர்கள். நாம் ஆர்க்கும் கொடியல்லோம், நம்மனை எஞ்சோம். நரகத்தில் இடர் போடவும் நடலை இல்லோம். ஏமாப்போம் பின்னேறியோம், பணிவோம் உள்ளோம். என்னாலும் இன்பமே துன்பம் துன்பம் இல்லை. என்ன காரணம்? நோய் வரக்கூடிய உடம்புக்கு நோய் வராது, வறுமை இருக்காது. அவர்களுக்கு ஈழ இருமையில் இல்லை. அவர்கள் ஈழ இருமையில் என்ற பேச்சை, முதுமை என்ற பேச்சை நரதரை இல்லை. இருந்தாலும் மாறிவிடும். என்ன காரணம்? எல்லாம் வல்ல இயற்கை கடவுளை வென்றவர்கள். பஞ்சபூதங்களை வென்றவர்கள். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கிறான். ஒரு பெண்ணோடு ஆண் கூட நினைக்கும் போது அப்போ மனிதன் சிந்தனையாக இருந்தான். பெண்ணுமான தேக சம்பந்தம் செய்யும்போது கருத்தரிக்கிறான். பின்பு 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் அந்த தீட்டே உடம்பாக வரும். ஐயரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான். கையிரண்டும் காடிரண்டும் கண்ணிரண்டும் ஆகியே மெய்த்திரண்டு சத்தமாய் விலகி ரச கந்தமும் துய்ய காயமானதும் சொல்லுகின்ற தூய்மையினர். இந்த தீட்டு அந்த 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இருந்தால் மனித அவர்கள் வருவான். மீண்டும் அதே உடம்பு துய்ய காயமானதும் சொல்லுகின்ற தூய்மையினர். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? அந்த 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் பிறந்தது அந்த உடம்பு. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இருந்தால் தான் உடம்பு. அதை என்ன செய்கிறார்கள்? இயற்கையின் துணை கொண்டே. அப்போ அந்த 2 திங்கள், அந்த 10 திங்கள் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பில் ஒரு இயக்கம் இருக்கும், காற்று இயக்கம். அது ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகும். அதை ஞானிகள் துணை கொண்டு அந்த காற்றை முறைப்படி பூர்வமத்தை செலுத்தி விடுவார்கள். ஆசான் துணை கொண்டு, அதே இயற்கையின் துணை கொண்டு. இந்த காற்று தான் வருகின்ற காற்று 21,600 முறை வந்து போகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு, புண்ணியத்தை துணை கொண்டும், அருள் பலத்தை கொண்டும், ஆசான் துணை கொண்டும் பூர்வமத்தை செலுத்துவார்கள். செலுத்தி விட்டால் பஞ்சபூதம் அங்கே ஒடுங்கிவிடும். பஞ்சபூதம் என்பதற்கு காரணம் மூச்சு காற்று தான். அந்த மூச்சு காற்று பூர்வமத்தை ஒடுங்கிவிட்டால் பஞ்சபூதம் ஒடுங்கிவிட்டது என்று அர்த்தம். அந்த பஞ்சபூதம் அதுக்கு பிறகு அந்த ஒடிய காற்று என்ன செய்யும்? தேக பந்தத்தை நீக்கிவிடும். பஞ்சபூதத்தால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த 5 திங்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தீட்டு அசுத்தம்,
அந்த தேகத்தை ஞானி என்ன செய்வான், அந்த புருவத்தை ஒடுங்கிய காற்று பைய 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 தேகம் கசடு நீங்கிவிடும். தேக கசடு நீங்கினால் இந்த தேகம் அழியாது. ஆனால் சூரியன் ஒரு காலத்தில் அழியலாம், கடல் நீர் வற்றலாம், காற்று நின்றுவிடும், பூமியும் போய்விடும். பஞ்சபூதங்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் அதே பஞ்சபூதத்திலான இந்த உடம்பை ஞானிகள் துணை கொண்டு புருமத்தை இந்த வாசி செலுத்திவிட்டால் பஞ்சபூதம் ஒடுங்கிவிடும். பஞ்சபூதம் ஒடுங்கினால் தேக கசடு நீங்கிவிடும். தேக கசடு நீங்கினால் அந்த தேகம் அழியாது. ஆனால் பஞ்சபூதம் அழியும், இவன் அழிய மாட்டான். எந்த பஞ்சபூதம் தோற்றுவித்ததோ அந்த பஞ்சபூதம் அழியும், அழியாது. இப்போ கதிரவன் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு, கடல் நீர் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. ஆனால் அழியாது. ஒரு காலத்து அழிந்தாலும் அழியாது, அழிந்தாலும் அழியும். ஆனால் இவன் அழிய மாட்டான். அப்போ பஞ்சபூதத்தை வென்றவன் பஞ்சபூதத்தால் தோற்றுவிக்கப்பட்டு அதே பஞ்சபூத துணை கொண்டு இந்த உடம்பை தக்க வைத்து கொண்டான். அதான் ஆறா இயற்கை அவா நீப்பின் நன்னிலையை பேரா இயற்கை தருணான். ஆசையை உண்டு பண்ணக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை அடைக்க ஆண்டவன் ஞானி. அவன் சென்று சாக மாட்டான். இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் துணை இல்லாமல் நாம் ஜென்மத்தை கடத்திட முடியாது. அப்போ தான் அவர் சொன்னார், சிவனே சிவஞானி ஆதலால். வள்ளுவர் திருமூலர் சொல்வார், சிவனும் சிவஞானி ஒன்றுனார். பஞ்சபூதத்தோடு இவன் தான் பெரியவன். பஞ்சபூதம் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யும். ஆனால் அதே பஞ்சபூதத்தை வெற்றி கண்டவன் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்தொழிலும் செய்வான். ஐந்தொழிலும் செய்யும் வல்லமை எப்படிப்பட்டான் என்றான், குரு அருளால், புண்ணியத்தால். புண்ணியம் இல்லாமல் குரு அருள் பெற முடியாது. இப்போ திருவடி துணை கொண்டு தான் அந்த வாய்ப்பை பெற முடியும். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள், ஆசான் துணை கொண்டு இப்போ நம்ம இருக்கிறோம். திருமல தேவனையும் அகத்தீசரையும் போற்றி பூஜை செய்கிறோம். அவர்கள் நமக்கு மூச்சு காட்டி வாசி நடத்தி தருவார்கள். நடத்தி கொடுத்தால் அப்போ அது என்னாகும், பல கோடி யுகங்கள் வாழலாம். ஈராறு கால் கொண்டு எழுந்த பொறுமையை ஒரு நாள் ஒன்றுக்கு 12 முறை மாறுவது. இந்த பக்கம் காலை 6லேருந்து 8 வரும் சூரியகளை, 8லேருந்து 10 வரும் சந்திரகளை, 10லேருந்து 12 வரும் சூரியகளை 12 முறை மாறும். இந்த சுவாசம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள் 12 முறை மாறும். ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவின சுவாசம், மூச்சு காற்று. புறவின குதிரை. இந்த மூச்சு காற்றுக்கு குதிரை என்ற பேர் உண்டு. ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமற் கட்டி, அந்த காற்று வெளியே போகாமல் கட்டி, பேராமற் கட்டி பெரிந்து உண்ண வள்ளிரேல் நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும் பேராது காயம் பெறானந்தியானினர். அப்போ என்ன செய்கிறான், பஞ்சபூதத்தை வென்றவர்கள் ஆசி இருந்தால் அவர் என்ன செய்கிறார்கள், அது ஆசான் துணை கொண்டு இந்த காற்றை மூச்சு காற்றை கட்டிவிடும். புறவி என்று சொல்லப்பட்டு மூச்சு காற்றை கட்டிவிடுவார்கள். அவர்கள் நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும். இப்போ கடல் தண்ணி தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. இன்னும் எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கொண்டான்னு பார்க்கலாம், குறையாது. தண்ணி கடல் தண்ணீர் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி குறையலை. அப்போது நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும். அப்போது கிட்டத்தட்ட 1000 முறை இந்த பூமி அழிந்து வந்தாலும் சரி, அது நீர் வற்றினாலும் சரி, கதிரவன் நின்று போனாலும் சரி, இந்த பஞ்சபூதம் அழியலாம். நேரமாக நீ பேராது காயும் பிராணந்தியானார். கடைநீர் வற்றி போகலாம், நீராயிரம் நிலமாயிரத்தாண்டும். இந்த இப்படி சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இயற்கையை அடிந்தாலும் சரி, இயற்கை என்பது நீர், நிலம், காற்று, அனல், ஆகாயம், பஞ்சபூதங்கள். இது என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில், இந்த காயத்தை இந்த மாதிரி மூச்சு காற்று ஓடுகின்ற காற்றை அறிந்து பூர்வத்தை செலுத்தி விட்டால் பல லட்சம் கோடி ஆண்டுகள் வாழலானார். நீராயிரமாம் ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமற் கட்டி பெரிதுண்ண வள்ளிரேல் நீராயிரமும் நலமாயிரத்தாண்டும் பெறாது காயம் பெறானந்தி அணையினர். இப்போ அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் கடவுள் அருள் பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ஞானிகளை நாம் போற்றி வாழணும். அவர் தான் சொன்னார், சிவனே சிவஞானி ஆதலால். அவன் சிவன் வேறு, இவன் வேறு இல்லை. சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி அது வார்த்தை சொல்வார். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு நவமான தத்துவம் நன்முத்தி நன்னும் பவமானதன்றி பரலோகமானது. அப்போ ஞானிகள் என்ன நினைக்க வேண்டும், எல்லாம் வல்ல இயற்கையை விட இவர் உயர்ந்தவர்கள். இயற்கை 3 முத்தொழில் தான் செய்யும், இவர் 5 தொழிலும் செய்வார்கள். அப்பேற்பட்ட ஞானிகளை நாம் போற்றி வாழ வேண்டும். அப்போது தான் நம்ம வினை குறையும். வினை குறையாமல் ஒருவனுக்கு சிறப்பறி வராது. அப்போ மாதம் பல சொல்லியிருக்கோம், மாதம் அன்னதானம் செஞ்சுருக்கோம், தினம் பூஜை செஞ்சுருக்கோம்.
இப்போ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனையோ அவர் செய்யும்போது அவர் என்ன செய்கிறார்கள், உணர்வோடு சாருவார்கள். தொடர்ந்து நாமஜபம் செய்ய 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 உடம்போடு சாருவார், உணர்த்துவார்கள். இது நல்லது, இது கெட்டது உணர்த்துவார்கள். அப்போ இந்த துறையில் வருகின்ற மக்கள் எப்படி இருப்பார்கள், காலை எழும்போதே மானசீகமாக பாதை தொடுவார்கள், மானசீகமாக தொட்டு கண் வச்சுக்குவார். திருமல தேவா, காலாங்கிநாதா, போக மகர்ஷி, கரூர் தேவா, அகத்தீஸ்வரன் சொல்லி மானசீகமாக தொடுவார்கள், தொட்டு கண்ணில் வச்சுக்கிறார்கள். முதல் வணக்கம் அதுதான், சந்திப்பது நந்தி தன் திருத்தாண்டர். காலை எழும்போதே மானசீகமாக ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசனையோ திருநாவுக்கரசையோ பதஞ்சலி முனிவனையோ பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். இந்த துறையில் வருகின்ற மக்கள் செய்யதே தீர்வணும் செய்வார்கள். இப்போ சந்திப்பது நந்தி தன் திருத்தாண்டே, குளிர்ச்சி போன்ற 3 சொல்லி போட்டுருவோம். குளிர்ச்சி போன்ற திருவடியை சந்திப்பது நந்தி தன் திருத்தாடினை, குளிர்ச்சி போன்ற திருவடியை அவர்கள் சந்திப்பார்கள். சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி. அப்படின்னா நம்ம நேராக ஞானிகளை பார்க்க முடியாது, 200 ஆண்டுக்கு ஒருத்தன் வருவான், அவனை நேராக பார்க்க முடியாது, அவன் கண்டுபிடிக்க முடியாது. அவரை அப்படி யாரும் அவ்வளோ லெகுவாக ஞானிகளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் கிடையாது யாருக்கும். இப்போ நம்ம பார்க்குறப்ப ஆசானை பார்க்குறோம், ஆசானை பற்றி அவர் ஆசான் அகத்தீஸ்வர படத்தை நினைக்கும் போது அந்த சிந்தனை வரும். சந்திப்பது நந்தி தன் திருத்தாளனை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமணி, செவ்விய மீன் செய்ய திருமணி, வந்திப்பது நந்தி வா நாமையின் வாய்மையால், புந்திக்கு நிற்பது நந்தி போதுனார், நந்திப்பூர் போதுனார். இப்படி வருகின்ற இப்படி தினமாக்கு யாருக்கும் தெரியாது. காலை என்ன செய்கிறான் தெரியாது, யார் என்ன பூஜை செய்கிறான், நோக்கம் என்ன, ஆசானை எப்படி பார்க்குறான், அவனுடைய அறிவு சிறப்பறிவு. பூஜை நாம ஜபம் செய்ய 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 எப்படி தவம் செய்தால் ஜென்மத்தை கடைத்தட்டலாம் என்ற சிறப்பறிவு வரும். சிறப்பறிவு அறிவு சிறப்பறிவு. தினமும் ஆசான் திருவடியை மானசீகமாக தூட்டு வணங்குகிறான். அப்போ அவன் ஆசான சிந்தனையாக அவர் உடம்பை சிந்திக்கிறான். செய்ய திருமணி செவ்விய திருமணி, வந்திப்பது நந்தியின் நாமையின் வாய்மையால், தூய மனசோடு அவனை புகழ்கிறேன். இவர் என்ன நடராஜன் அவர்கள் ஆசான் பெருமை பேசினார். இந்த உலகத்துக்கு ஆசான் அகத்தீசன் தான். ஆசான் திருமலை தேவனையோ நந்தீசனையோ ராமலிங்க சாமியோ மாணிக்க வாசகனையோ யாரேனும் ஒருவன் அந்தரங்கமாக பூஜை செய்தால் அதுதான் அவர்கள் தான் ஆசான். தன்னை வென்றவர்கள், ஜெயம் 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 என்ற வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தெரிந்தவர்கள், அச்சமே இருக்காது. நாம் யாருக்கும் கொடியல்லோ நம்மனே சொன்னார். அச்சமில்லா வாழ்க்கை வாழ்கின்ற ஞானிகள் தான் புகழ்ந்து பேச வேண்டும். என்ன காரணம், பேசுகின்றவருக்கும் பெருமை உண்டு, நடமாடுகின்றவனை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் நடமாடுகின்றவன், என்னை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் எங்கே அழைத்தாலும், எப்படி எந்த தேசத்தில் யார் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 5000 மொழி இருக்குது. 5000 மொழியில் எந்த மொழியில் அழைத்து அகத்தீசான்னு சொன்னாலும் அது புரியாது. அவ்வளோ வல்லமை. என்ன கேட்கணும், காலை சந்திக்கும் போது அவர் திருவடி சந்திக்கணும், சிந்திக்கணும், அவர் நாமத்தை புகழ்ந்து பேசணும். பேச பேச என்ன ஆகுனா, பேசுகின்ற நமக்கும் நன்மை, கேட்கின்ற அவர்களுக்கு நன்மை. உண்மை எதுனா மெய் என்று பொருள். மெய்யில் மெய்யை கண்டவர்கள், இந்த உடம்புக்குள்ளே உண்மை அறிந்தவர்கள், மெய்யுள் மெய் அறிந்த மேலான மக்கள் அவர்கள். அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும். அதான் சொன்னார், வந்திப்பது நந்தி நாமையின் வாய்மையால். வந்தித்தன்னா புகழ்ந்து பேசுது, நிந்தித்தல் இகழ்தல், வந்தித்தல் புகழ்ந்து பேசினால் முற்று பெற்ற முனிவனாகவும், அடைத்தால் அக்கனமாக வரக்கூடியவனாகவும், நம்ம பாவத்தையெல்லாம் பொடியாக்கக்கூடியவனாகவும், மரணத்தை கூற்றுவனை வெல்லுகின்ற வல்லமை தருகின்றாகும். திருமலை தேவா என்றாலும் சரி, காலாங்கிநாதன் என்றாலும் சரி, கரூர் முனியன் என்றாலும் சரி, ராமலிங்க சாமி என்றாலும் சரி, மாணிக்கவாசன் என்றாலும் சரி, திருஞான சம்பந்தர் முற்று பெற்றவர்கள். இவர்கள் யார் நினைத்த அகத்தீசன் நினைத்தாலும் சரி, யாரை நினைத்தாலும் சரி, அஞ்சியல் 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 என்று சொல்லுவோம். ஆற்றல் இருக்குது. என்ன காரணம், நம்ம வணங்குகின்றவன் ஆற்றல் பொருந்தியவன். உலகத்தை ஒரு நொடிப்பொதியில் எதையும் செய்ய முடியும். ஆணை பெண்ணாக்குவார்கள், பெண்ணை ஆணாக்குவார்கள். நம்ம பாவத்தை எல்லாம் பொடியாக்குவார்கள். எவ்வளோ கணக்காக பாவத்தையெல்லாம் பொடியாக்கி கை தூக்குவார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும், உன்னை தினமும் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். அது எப்படி அப்படி தொட்டணும். உன் பெருமையை பேச வேண்டும், அது தூய மனசோடு பேச வேண்டும். வந்திப்பது நந்தி வாய்மையன் நாமையால், தூய மனசோடு புகழ்ந்து பேசணும். ஆசானை கேட்க வேண்டும், அகத்தீசா உன் பெருமையை நான் பேச வேண்டும், உன் பெருமை பேசுறதுக்கு நீரே அருள் செய்யணும்னு கேட்டான். பேச பேச என்னாகும்,
பேசுகின்றவன் வினை குறையும். எப்படியா குறையினா, நீ பேசும்போது அவன் இன்னொருவன் கேட்கிறான், அவன் திருவடியை பட்டுகிறான். அவன் திருவடியை பட்டும்போது அவன் பாவமும் குறையும். அவன் செய்யக்கூடிய தவம் நமக்கு வரும். அவன் செய்யக்கூடிய தவம் நமக்கு வரும். அதனால் பேசினால் ஞானியின் பெருமை பேசணும். இப்போ வந்திப்பது நந்தி நாம என் வாய்மையால், புந்திக்குள் இருப்பது நந்தி பொறுப்போதுனார். பேச புகழ்ந்து பேச தூய மனசோடு நாமஜபம் செய்தல், தூய மனசோடு அவரின் பெருமையை பேசுதல், அவர் காப்பாடு, அவர் திருவடிக்கு சேவை செய்தல். இப்படி செய்யும்போது என்ன தான், புந்தி என்பது அறிவு, நம்ம அறிவோடு சார்ந்து விடுவான். நம்ம எடுக்கக்கூடிய சிக்கனமான அறிவு நம்மகிட்ட அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பெருசான அறிவுலாம் இருக்கல. அந்த அறிவை நீக்கிவிட்டு பேரறிவாக மாறுவான். சிற்றறிவாக இருக்கக்கூடிய சிற்றறிவு உள்ள நம்மை சார்ந்து பேரறிவாக்குவான். பேரறிவு எதுன்னு கேட்டான், நான் யார், ஏன் பிறந்தேன், ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரதரை வந்தது, ஏன் என் அறியாமல் எதையும் கண்டு பயப்படுகிறேன், இதெல்லாம் கேட்டறியேன். இந்த கேள்வி கேட்பதற்குரிய அறிவு பேரறிவு. நான் யார், எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ வேண்டும், எந்த நோக்கத்துக்காக நான் பிறந்தேன், எதை நான் கடைப்பிடிக்கிறேன், பிறவிக்கு காரணமான ஒன்றை கடைப்பிடிக்கிறேனா, அது பிறவி உடைத்தெடுக்கக்கூடிய அறிவு கடைப்பிடிக்கிறேனா, அது ஆசான் சொல்ல வேண்டும். ஆசான் உணர்த்த வேண்டும். நமக்கு எப்போது உணர்த்துவார், அகத்தீசான் ஆயினும் கடையனாகி என்னையும் பொருட்டாக ஏற்று அருள் செய்ய வேண்டும். அப்போ தான் செய்வார். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தன் கேட்கணும். அப்போ பேச அவர் நாமத்தை சொல்ல சொல்ல புந்திக்குள் இருப்பது நந்தி பொறுப்போதுனார். அறிவோடு சார்ந்து விடார். அப்போ அறிவு நம்மளுக்கு அந்த சிற்றறிவு நீங்கி பேரறிவு வந்தால் அப்போ தான் அந்த உடம்பை பற்றி அறிய முடியும். நமது உடம்பு நமக்கு யமனாக இருக்கிறான், நமக்கு பகைவனாக இருக்கிறான். அவனை நட்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த நட்பாக்கி கொள்ள வேண்டுங்கிற அறிவு பேரறிவு. அதுக்கு ஆசான் திருவருள் வேண்டும். ஆசான் திருவருள் இல்லாமல் இந்த உடம்பின் பலகீனத்தை அறிய முடியாது. இந்த உடம்பு பெரிய ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். யாருக்கு? அறிந்தவர்களுக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். வல்ல பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலைந்தும் காலாமணி விளக்கன். அப்போ இந்த உடம்பை ஆலயமாக பார்க்கக்கூடிய அறிவு எதுன்னு கேட்டால் பேரறிவு. இந்த உடம்பு காமதேகமாக பார்த்தவன் காமதேகமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பை கடவுள் தேகமாக்க வேண்டும். கடவுள் தேகமாக்கக்கூடிய ஆற்றல் எது என்றால் அதுதான் பேரறிவு. புந்திக்கு நிற்பது நந்தி பொறுப்போதுனா, பேசுவதும் சிந்திப்பதும் அதே மாதிரியாக இருக்க வேண்டும். அது ஆசானை கேட்க வேண்டும். நான் தினமும் திருவடி பூசித்து ஆசி பெற நினைக்கின்றேன், ஏனோ முடியவில்லை, அதுக்கு நீரே அருள் செய்ய வேண்டும். இது பேரறிவு. ஏன் தடை வருகின்றது? பூஜை செய்வது ஏன் தடையாக இருக்குது? ஏன் தடை வந்தது? அந்த தடை நீரை உடைத்தெறிய உன் திருவடி பூசிப்பதற்கு நீரை வாய்ப்பு தர வேண்டும். உன் அருள் கொண்டே உன் அருளை ஆசி பெற வேண்டும். உன் அருள் கொண்டே உன் ஆசி பெற்றவர். ஆசி பெறாமல் இந்த இடத்தில் வாசி வசப்படாது. நம்ம உடம்பை பற்றி அறிய முடியாது. உடம்பு அறிந்தவன் உயிரை அறிவான். அப்போ முன்னே சொன்னோம், மனிதன் ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தான். ஒரு பெண்ணோடு கூட இணைக்கும் போது சிந்தனையாக இருந்தான். பெண் தேக சம்பந்தம், பெண்ணானும் கூட்டுறவு கூடும்போது பிற கருதரிக்கும். 10 மாதம் தீட்டாக வளர்ந்த உடம்பு வளரும். 10 மாதம் அசுத்த தோன்றி இந்த தீட்டு வந்து உடம்பு வளரும். பிறகு வினாடி மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். எது ஒரு அந்த மாற்றம் இருக்கும்? மூச்சு காற்று இந்த பக்கம் கீழ் நோக்கி பாய்கின்றது, வந்து போகின்ற காற்று. இந்த காற்று பொறுமத்தியில் ஒடுங்கும் வரையில் இயற்கையினுடைய சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். ஒடுங்கிவிட்டால் இயற்கையுடைய சட்டத்திற்கு நம்ம அகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆசான் துணை இருக்க வேண்டும். இந்த மக்கள் ஞானிகள் அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவர்கள். மோனம் அறிந்தவருக்கு முத்தியும் கைகூடும், மோனம் அறிந்தவருக்கு சித்தியும் முன் இருக்கும். அப்போ மோன நிலை அறிந்தவர்கள் அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். அதுக்கு ஞானிகள் துணை இருக்கிறது. அந்த வாய்ப்பை பெறுகின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்ந்து வேறு எந்த நூலும் எதுவும் படிக்கக்கூடாது. அதாவது நூலை படிக்கணும், நூல்கள் அந்த ஞானிகள் சம்மந்தப்பட்ட நூல் படிக்கணும். அப்போ புகழ்ந்து பேசுவோம். நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த கூட்டத்தில் ஒருத்தன் வரும், 100 ஆண்டுக்கு ஒருத்தன் வருவான். எதுக்கு வந்திருக்கேன்னா, இது நீ சொல்லணும். இப்போ யார் அந்த யோகத்தை பற்றி ஞானத்தை பற்றி சொல்லணும். பேசுகின்ற கொஞ்சம் ஞானம் பேசி கேட்போம் ஞானம். அது என்ன செய்வோம்? அரும் பயன் ஆயும் அறிவு நாள் சொல்லார். பெரும் பயன் இல்லாத பயனா? பயன் எதுன்னு கேட்டான். பிறவிப்பினையை, ஒரு மனிதனுடைய பிறவிப்பினையை உடைத்தெறியக்கூடிய சொற்களை ஆராய்ந்து பேசணும்.
அரும் பயன் ஆயும் ஐயனார் சொல்லார். பெரும் பயன், பயன் என்றாலே ஆதாயம், லாபம். அது எதுக்கடானா ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சொற்களாக பேசுவாங்க. பேசுகின்றவருக்கு என்ன பெருமைன்னு கேட்டான். பேசுகின்றவன் பிறவி பிணி உடைப்பான். பெருமான் இவனென்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்ன தேவரும் ஆவார்னார். இப்போ ராமலிங்க சாமி இருக்கா, மாணிக்கவாசன், அகத்தியர், அவரை புகழ்ந்து பேசினால் பேச்சை கேட்பவன் அறியாமை நீங்குவான். அறியாமை எதுன்னு கேட்டான். மீண்டும் பிறவி உண்டா இல்லை என்று அறியாதவன்லாம் அறியாமல் வந்தான். அந்த பிறவி அறிந்து நீக்கி கொண்டவன் சிறப்பறி உள்ளவன் சொல்லுவான். இப்போ பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்ன தேவரும் ஆவார். ஞானியின் பெருமை பேசுகின்றவன் அவன் என்ன சொல், அவன் திருமானிடர். சாதாரண மனிதனாக இருந்தாலும் பெருமை குருவன் ஆவான். திருமானிடர், பெருமானை ஒன்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்ன தேவரும் ஆவார். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவத்தங்கள் ஆதிபுரானார். பேசுகின்றவனுக்கு அருள் செய்தும் பேச்சை கட்டு பின்பற்றுகிறான் அல்லவா, அவனுக்கும் அருள் செய்யக்கூடிய வல்லமை ஆசானுக்கு உண்டு. இப்போ இந்த சங்கம் என்ன செய்து பேசுகிறோம், நான் தொடர்ந்து ஆசான் பெருமையை பேசுகிறோம். எதுக்கே பேசணும்னு கேட்டோம். தடுமாறுகிறார் மக்கள். பூஜை இது என்ன செய்தான், என்ன பூஜை செய்யறது, எப்படி செய்யணும்னு தெரியாது. பூஜை செய்கிற முறை தெரியாதெல்லாம் பூஜை செய்ய வேண்டும். இவங்க சொல்லணும், இவங்க வரைந்தவர்கள் சொல்லணும். காலை எந்திரிக்கும் போதே நாங்களாம் அப்படி நினச்சிவோம். காலை எந்திரிக்கும் போதே மானசீகமாக அவர் ஆசான் அகத்தீஸ்வரோட பாதத்தை தொட்டு வச்சுக்குவோம். யாரும் இருக்க மாட்டாங்க, எக்காதும் பூட்டி தான் இருக்கும். மேலே ஒரு கோடு போட்டிருப்போம். இப்போ பாதத்தை தொட்டு வணங்குவோம். இப்போ பாதத்தை தொட்டு வணங்கும் போது ஆசான் பார்க்கும். அடுத்து நாமஜபம் செய்வோம். அவர் பாதத்தை தொட்டு வணங்கி அடுத்து நாமஜபம் செஞ்சுட்டு அடுத்து ஆசாங்க விழுந்து வணங்குவோம். இப்படி வணங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக இந்த மாதிரி தான் சொல்கிறார், வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவத்துங்காரன். அவன் அருமையான தபம் செய்தவன், அருமாதவத்துங்க ஆதிபுரானர். என்னடா கடவுள் தபம் செய்ய, தபம் என்பதே தோன்றும்போது இரண்டாக தோன்று, சுத்தம் அசுத்தமாக தோன்றும். இந்த தேகம் சுத்தமாக அசுத்தமாக இருக்குது. அந்த அசுத்தத்தை அறிந்து நீக்கிக் கொள்ளுகின்றவன் தான் சிறப்புன்னு சொன்னார். அருமாதவத்தின் ஆதிபரான் சொல்லும்போது அருமையான தபம் செய்தவர்கள் ஞானிகள். இப்போ அது இந்த துறைக்கு முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். ஏன்னா அவருக்கு இந்த வாய்ப்பு தூய மனசோடு வாழ்ந்தார். அப்போ இந்த ஜீவகாரண்யம் ஜீவத்தை உள்ள இடத்தில் தலைவன் தங்குகிறான். ஜீவகாரண்யம் உள்ள இடத்தில் தலைவன் இயற்கையை தங்கும்போது அவனுக்கு அந்த உணர்ச்சி வந்தது. இந்த ஏன் இப்படி சாத்தன், ஏன் உயிரினங்கள் சாக வேண்டும், என்ன காரணமாக உயிரினங்கள் சாகுது, இந்த சிந்தனையே அவனை உயர்த்துது. இதான் மூச்சு காற்று இயக்கத்தான் ஒருத்தன் வாழ வைக்கின்றது. அந்த மூச்சு காற்று இயக்கம் நின்று விட்டால் செத்து போகிறான். அப்படி அந்த உணர்ச்சி அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. பிறகு என்னது, அதே இயற்கை, அதே கடவுள் என்ன செய்தான், அற்புதமான சக்தி இந்த உடம்புகள் புதை கொண்டு கிடக்குது. இந்த சக்தியை தட்டு எழுப்பக்கூடிய மனிதன் யார் என்று பார்த்தார். முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். இயல்பாகவே வாசி நடத்தப்பட்டிருக்குது. அது என புரியாத ஒரு புதிர். உலகம் உய்வதற்காக வந்தவன் சுப்பிரமணியர் தான். கட்சியை போட்டவர் சொல்வார், உலகம் உய்ய வந்து உதித்தான். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மூச்சு அவர் தான் முதல் அறிந்தவர். ஏன் சாக வேண்டும், எதுக்காக வந்து சாவு வந்துனா, அப்போ தான் அந்த மூக்கள் கை சுத்தார் முதல் பத்தார். அதுக்கு பிறகு அவருக்கு தான் ஆசான் எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெய் மூச்சு வாசி நடத்தி கொடுத்து அவளுக்கு இந்த தேக கசடி நீக்கினார். தேக கசடி நீங்கினால் சிறப்பறி உண்டாகும். தேக கசடி இருக்கும் வரையில் நிச்சயம் அறியாமல் இருக்கும். பிறப்பென்னும் பேதமை நீங்க, அதான் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னா. அப்போ செம்பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் செவ்விய பொருள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அப்போ செவ்விய பொருளை தபத்தால் எழுப்ப வேண்டும். தபத்தால் என்பது உயிர்கள் பால் கருணை காட்டுதல். உயிர்பால் கருணை காட்ட இயல்பாகவே சிறப்புரிவு தானே வரும். எல்லா உயிர்களும் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஆசான் துணை வேண்டும். நான் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு நீரே அருள் செய்யணும்னு கேட்டால் அந்த வாய்ப்பு தருவார். உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண அது என்ன செய்யும், பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும் போது இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தப்படும், ஆக்கம் பெறும். அந்த ஆக்கம் தன்னை பற்றி அறியக்கூடிய திறப்பறி உண்டாகும். ஆகவே ரொம்ப சிக்கலான வார்த்தை தான். அப்போ எல்லா வல்ல இயற்கை கடவுள் மனிதனுக்குள் புதை கொண்டு கிடந்தாலும் அவன் அசுத்தத்தில் கிடக்கிறான். உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை, உள்ள வீட்டை ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடன் இருக்கணும், உள்ளம் அவனை உருவறியான. நம்முள் கடவுள் இருந்தாலும் உள்ளத்தொருவன் இருக்கிறான். உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை, உள்ளம் வீட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடன் இருக்கணும், உள்ளம் அவனை உருவறியான. அப்போ ரெண்டு பேரும் கடவுள் அந்த இதான் சொன்னது, சத்தும் அசத்தும்.
அப்போ மெய்யும் பொய்யுமாக இருக்கக்கூடிய உடம்பை மெய்யும் பொய்யுமாக இருக்கக்கூடிய உடம்பை பொய்யை நீக்கினால் மெய் தங்கிவிடும். அதை மெய் உணர்ன்னு சொன்னான். வள்ளுவன் சொல்லும்போது மெய் உணர்துன்னு சொன்னான். மெய்யை உணர்ந்து சொன்னான் தவிர மெய்யை சொல்லுன்னு சொல்லலை. உணர்தல் அது உணரதான் முடியும், அதை எடுத்து சொல்ல முடியாது யாரும். அப்போ இந்த உடம்பை மெய்யுள் மெய்யாக்குதல், உடம்பை மெய் உடம்பு தான், அதை இப்போது பொய்யாக இருக்குது அறியாமை காரணமாக, மும்மலத்தால் முன் செய்த வினை காரணமாக இந்த உடம்பு பொய்யாக இருக்குது. ஆசான் துணை கொண்டு அல்லது அன்பு துணை கொண்டு மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி புண்ணியத்தின் துணை கொண்டும் பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலே, பல உயிர்களுக்கு பல புண்ணியம் செய்ய செய்ய அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைய சிறப்பறிவு உண்டாகும். ஆன்மாக்கள் இகழ்ந்து பேசினால் ஆன்மா மாசுபட்டு விடும். எல்லா புண்ணியவன் நல்லா இருக்கட்டும், சாப்பாடு போட்டான், துணிமணி கொடுத்தான், உண்மையை சொல்லி கொடுத்தான், அவர் உதேசத்தான் நான் நல்லா இருக்கிறேன். அப்படி பல ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய இந்த ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். படுபாவி நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் அந்த வெளியில் சொல்ல முடியாத பல உயிர்கள் நம்ம இகழ்ந்தால், மனதுக்குள் இகழ்ந்தால் நம்ம அறிவு மங்கிவிடும். அந்த அறிவு மங்கிவிட்டால் நம்மை விட்டு அறிய முடியாது, அது பிறவிக்கு காரணமாக போடும். ஆக எப்படி திரும்ப திரும்ப வந்தாலும் கடவுள் அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று, பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதில், சொல்லாலும் செயலாலும் எந்த வகையாலும் பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணி வரணும். அதுக்கு யார் எப்படி இருக்கணும்? பொருள்பற்றக்கூடாது. பொருள்பட்டு உள்ளவனுக்கு நிச்சயமாக கடவுளாக்க முடியாது. அதான் வள்ளுவன் சொல்லலாம், இரளினும் எண்ணாது வெகின், விரலினும் வேண்டாம் என்ன செருக்குன்னா. ஒருத்தனுக்கு பிறவி உண்டு பண்ணு. இரல் என்பது மரணம். இரளினும் எண்ணாது வெகின், இந்த பொருளுடைய இயல்பு என்னான்னு கேட்டான், அழியக்கூடிய நிலையில்லாதது. அது நிலையின்றி மயங்கினால் நிச்சயம் உயிர் போயிடும், மரணம் வந்துடும்னா சாவியை செத்து போடான்னு. இரளினும் எண்ணாது வெகின் என்னது அது பெரிய வார்த்தை. இந்த பொருளின் இயல்பு என்ன? அது நிலையில்லாதது. நிலையில்லாத பொருளை பெற்ற உடனேயே நிலையான ஒன்றை செய்து கொடுக்கணும்னு சிறப்படிவாளி. நிலையில்லா பொருளை பெற்ற போதே நிலையான அறத்தை செய்து கொள்ள வேண்டும் என்னை நினைப்பவனுக்கு ஒருவன் துணை இருக்கணும். அதுதான் ஆசான். இல்லைண்டா நிலையில்லாத பொருளை இருக பற்றி கொள்வான். அது என்ன செய்யும்? மரணத்தை உண்டு பண்ணிவிடும். இரளினும் எண்ணாது வெகின் விரலினும் வேண்டாம் என்ன செருக்கு பெருமிதம், நான் எதையும் பயப்பட மாட்டேன். என்ன காரணம்? பொருள்பற்ற தன்மை. பொருள்பற்ற தன்மை இப்போ ஒரு நாள் புண்ணியவான்களுக்கே உரியது. எப்போ எப்பட்டாலும் ஆசை ஆட்டங்கன்றது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, பொருள்பட்டு இருந்தால் அங்கே ஒன்றும் சரக்கு கிடையாது. ஆனால் சரக்கு கிடையாது. சரக்கு இருந்துச்சுன்னா பொருள்பட்டு இருக்காது. இப்போ பொருள்பட்டு இருந்தால் நிச்சயம் மரணம் உயிர் பிறவி உண்டாகும். ஒன்று பொருள்பற்று, ஒன்று காமுகம், ஒன்று அறியாமை. அப்போ அந்த பொருள் இவரை திருவடியை பற்றதான் தேக கசடு நீங்கும். உள்ள தேக கசடு நீங்கினால் ஆன்மா பற்றிய கசடு நீங்கும். ஆன்மா பற்றிய கசடு நீங்கினால் சிறப்பறி உண்டாகும். ஓடுகின்ற மூச்சே ஆன்மா. அந்த ஆன்மாவை அறிவாக மாறும். அந்த அறிவை கடவுளாக மாற வேண்டும். அதுக்கு தீர்வுள் தோண வேண்டும். விடாது போராடிக்கிட்டு வர வேண்டும். விசாரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். தினம் விசாரிக்க வேண்டும். எப்படி நான் விசாரிக்கணும்? வேறு எந்த சிந்தனையும் கூடாது. ஒரு இடம் வரும் வரையில் அந்த பாதையை விட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு ஆசி வேணும். இப்போ பேரின்ப வாழ்வு மேற்கொள்ள வேண்டும் என்றால் அது பெருமைக்குரிய ஆசான் தயவில்லாமல் பேரின்ப வாழ்வு கைக்கூடாது. நம்ம முயற்சாளி என்று ஏமாந்து விடக்கூடாது. நம்ம முயற்சாளி இதை சாதிப்போம், பிறவி துன்போது ஒழிப்போம் என்று நினைக்கக்கூடாது. அதே அறியாமை. ஒரு துணை வேண்டும். தலைவன் ஆசை இல்லாமல் இது முடியாது உணர வேண்டும். ஆகவே சிவன் வேறு சிவஞானி வேறு இல்லை. தன்னை அறிந்தவன் தலைவன், அவனை சிவஞானி. ஆகவே இப்போ ஒரு தொகுப்பு வரும்போது ரொம்ப பெரிய பேசும்போது கொஞ்சம் தடுக்க வந்துடுச்சு. ஆன்மா பற்றி பேசும்போது கொஞ்சம் நிறுத்திக்க சொன்னாங்க. ஆகவே எப்படி பேசினாலும் மனித வர்க்கம் அடையக்கூடிய லட்சியங்கள் ஒன்று உண்டு. மனித வர்க்கம் மனிதனுக்கே உரியது. அந்த லட்சியம் மனிதனுக்கே உரியது. அந்த ஜோதி புறமத்தியில் பல கோடி சூரியன், ஒன்றல்ல இரண்டல்ல, சதகோடி சூரியன் ஒரு பிரகாசம் இந்த உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறான் நெற்றியில். அதை அறிந்தவர்கள் ஞானிகள் தான். அந்த பூட்டு திறந்தவுடன் சொல்லவுனா பேரானந்தம். வாய் விட்டு பேச முடியாது. சொல்லவுனாத பேரானந்தம் இருப்பான் அவன். யாராவது பேசினா பேச்சை எப்படி குறைச்சிக்கணும்னு பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒளிச்சுடர் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த ஒளிச்சுடர் ஆணிலும் பெண்ணிலும் கலந்துருக்கு. ஆனால் அது முறையோடு போய் நீண்ட காலம் நீண்ட பயனது. வருவழி போவழி மாயாவழியை, கருவழி கண்டவர் காணாவழியை, பெருவழியானந்தை பேசும் வழியை,
குரு வழியே சென்று கூடணும் அவன். குரு வழி இல்லை என்றால் மனிதனே அதுக்கு நியாயந்து கிடக்கிறா தவிர நீ இல்லறத்தில் மனம் மகிழ்ச்சி வாழணும். வறுமை இல்லாத வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு. குடும்பத்து இல்லறத்தானுக்கு என்ன வேணும்னா குருவர்கள் வேண்டும். குருநாதன் ஆசி இருக்க வேண்டும். நீ காலையில் அகத்தீஸ்வரன் சொல்லிட்டு எழுந்திரிச்சின்னா காலையில் அகத்தீஸ்வரா என்ன எழுந்திரிச்சினாவே நீ இந்த பொழுது எங்கெங்கே போவேன், எந்தெந்த இடத்துக்கு விபத்து நடக்கும், அந்த விபத்து நடக்காத இடத்துல காப்பாற்றி கொண்டு போடுவார். ஞானிகள் நாம சொல்லுகின்ற குடும்பத்தில் விபத்து நடக்காது. ஞானிகள் நாம சொல்லுகின்ற குடும்பத்தில் வறுமை இருக்காது. ஞானிகள் நாம சொல்கின்றவருக்கு பயம் இருக்காது. பயம் ஜெயம் ஜெயம்னா ஞானிகள் திருவடி துணை இருக்க மக்களுக்கு ஜெயம் ஜெயன்னா. ஞானிகள் ராசி இல்லாதவனுக்கு பயம் பயம்னா என்ன காரணம்? எத்தனை விபத்துகள், எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை அரோகம், எத்தனை கொடுமைகள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப திசையெல்லாம் விபத்துகளும் நோய் நடந்துட்டுருக்கு. நம்ம ஆளுகளுக்கு வராது. நம்மை சார்ந்தவர்கள் அன்பர் கனகசுப்பரன் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு இடையூறு வராது. காரணம்னா இப்போ எங்கே சார்ந்திருக்காரு? இங்கே சார்ந்திருக்கிறார். இங்கே ஆன்மாவை பற்றிய இந்த இடம், உடம்பையும் உரி அறிந்த இடத்துல அவர் சார்ந்திருக்கிறார். அவர் எந்த வகையிலும் அவருக்கு இடையூறு வராது. அவர் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்பமே வரும். கவனக்கிற படிக்கிற கவனக்கிற வாசகர்களுக்கும் அவர் கனகசுப்பரன் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கு எந்த இடையூறும் வராது. காரணம் சார்ந்து இருக்கின்ற இடம் தான். சார்ந்திருக்க இடம் அந்த உயர்ந்த இடத்தில் சார்ந்திருக்கிறார். இனி அவர்களுக்கு எந்த குறையும் வராது, அவர் சார்ந்தவருக்கும் குறைய வராது. ஆனால் பக்தி தான். எந்த பக்தி? ஞானிகள் திருவடியை போற்றியினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு எந்த வகையிலும் அது ஆசி பெற முடியாது. அது அன்னதானத்தால் தான் கிடைக்கும். ஆகவே இது நேரம் வரையிலும் ஒரு மைய கருத்து வச்சு பேசுகிறாங்க. உடம்பு ஏன் வந்தது, இந்த உடம்புக்கு ஏன் இந்த நலி வந்தது, ஏன் நரகரா வந்தது, ஏன் பரிணாம உட்படுறோம், அது எப்படி மாடுவது. இப்போ பரிணாம உட்படுவது என்பது மூச்சுக்காட்டு இயக்கம்தான். மூச்சுக்காட்டு இயக்கம்தான் பரிணாம உண்டு பண்ணுது. அந்த மூச்சுக்காட்டில் ஐயப்பட்டால் பரிணாம சென்று விடும். இதை மையமாக தான் பேசணும். அது ரொம்ப மேலே போனாலும் தாங்காது. கொஞ்சம் ஏன்னா ஏதோ பேசுகிறாருன்ற. ஆனால் தெரிந்து வச்சுக்கணும். இதெல்லாம் எப்படின்னா இதான் சாகா கல்வி. இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் சாகா கல்வி. எப்போல்லாம் ஞானிகள் பெருமை பேசுகிறார்களோ அது சாகா கல்வி. எப்போல்லாம் ஞானிகள் பெருமை பேசுவதை கேட்கிறார்களோ அது சாகா கல்வி. ஆக ஆசான் அகத்தீஸ்வரன் திருவடியை வேதம் அவர் நாமே நம்ம ஜென்மத்தை கடத்தக்கூடிய ஆற்பாதை. ஆகவே நீங்கள் எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்தி பெருதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறோம். நம்ம பெருதற்கரிய பிறவி பெற்ற நாம் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்ற திருவடி தான் நமக்கு துணை. அது முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாகவும் முற்று பெற்றவனாகவும் கூட்டுவனை வெல்லுகின்ற வல்லமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் திருவடியை போற்றினால் நிச்சயமாக நமக்கு இடையூறு வராது. ஆகவே ஞானியாவதுக்கு ஒன்றும் பெரிய தகுதி தேவையில்லை. நாமஜம் வந்தால் போகிறப்ப அகத்தீஸ்வரா போயிட்டு இருக்கேன். நோக்கம் என்னன்னு கேட்டேன். ஜென்மத்தை கடத்தேற்ற விரும்புகிறேன், அதனால தான் நாமஜம் சொல்லுகிறேன். அகத்தீஸ்வரனா தவம் மேற்கொள்ளும் போது எனக்கு எதை இடையூறு வராது இருக்க தான் நாமஜம் சொல்கிறேன். ஓம் அகத்தீஸ்வரன் என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு அருள் செய்கிறேன். அதுக்காக அகத்தீஸ்வரன். ஏன்னா மறுபடியும் அகத்தீஸ்வரனா ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஆன்மாவை பற்றி அறிந்தால் நிச்சயம் உடம்பு. இப்போ உயிரை அறிந்தவன் உடம்பு அறிவான். உடம்பு உயிர் சேர்கின்ற இடம் பூர்வபுத்தி தான். உடம்பும் உயிரும் சேர்கின்ற இடம் பூர்வபுத்தி. அது அறியாதவன் நிச்சயமாக புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினது துச்சில் இருந்தோ இருக்குன்னா வள்ளுவன் சொன்னான். உயிரே, இதனால் வரலும் பல உடம்பை தங்கி வந்திருக்கிறியே, ஒரு உடம்புலாவது நீ நீடித்து இருக்க முடியாதுன்னு கேட்டான். காரணம் என்ன? வள்ளுவன் உயிரை தக்க வைத்து கொண்டவன். வள்ளுவன் உடம்பை தக்க வைத்து கொண்டவன். புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பில் துச்சில் இருந்தது. தொச்சினா ஒதுங்கி பல நோய்கள் வரும்போதெல்லாம் உடம்பு உயிரோட ஒதுங்கி இருந்துதான். பெரிய நோயை வந்தவொன்னு ஒன்றும் செய்ய முடியல. பெரிய நோய் எதுன்னு கேட்டான். பசி தான். பெரிய நோய் எதுன்னு கேட்டான். காமம் தானே. பெரிய நோய் எதுன்னு கேட்டான். அறியாமைனா. ஒருவன் சாகிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான். அந்த அறியாமை நீக்கும் வல்லமை உண்டு, ஞானிகள் தான் உண்டு. ஆனால் புக்கில் அமைந்து இதனால் உயிரை கேட்கிறான் வள்ளுவன். உயிரே, பல கோடிக்கணக்கான உடம்பில் தங்கி வந்தாயே நிரந்தரமாக தங்குவதற்கு இடமில்லையோன்னு கேட்டான். அவனுக்கு தெரியும் அந்த உயிரை தங்க வைக்கின்ற இடம் பூர்வபுத்தி தான். அந்த உயிரை பூர்வத்தை தங்க வைத்து விட்டால் அவன் தங்கமாவான், தடையில்லாத தங்கமாவான். அந்த வாய்ப்பை பெற்றவன் வள்ளுவன் திருவடி அஞ்சன சொல்லும் ஆற்றல் தரும் திருவடி. அந்த திருவடியை போற்றி வாழ வேண்டும். போற்றி வாழ்வதற்கு யாரேனும் ஒருவன் சொல்ல வேண்டும்.
நமக்கு அது தெரிய முடியாது. ஒருவன் சொன்னால் தான் தெரியும். ஆகவே ஜென்மத்தை கிடைத்திட்டு விரும்புபவர்கள் யாரேனும் ஒரு திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அந்த திருவடியும் ஆற்றல் புரிய சொன்னான். கற்றையினால் ஆயப்பையனன் கொள் வாளறிவன், அவன் தூய அறிவானவன். வாளறிவன் நற்றாள், என்னை அவன் தாள் தான் நல்ல தாள். தூய அறிவடிவானவன் திருவடியே நல்ல திருவடி. அது பிறவி உடைக்கும், வறுமையை உடைக்கும், பகையை உடைக்கும், நீடி ஆயுள் தரும், பதவியை தரும், பெருமையை தரும், எல்லாவற்றையும் தரும். அந்த திருவடி எல்லாவற்றையும் தரும். அந்த திருவடியை பற்றுகிறவர்களுக்கு பகை இல்லை. பகைவன் ஒன்றும் செய்ய முடியாது. யமனே வில்லும் வல்லமை தரகெடுத்து வருது நற்றாள் தொழாரேனின். கற்றதின் பயனை முற்று பெற்ற முனிவனாகவும் தூய் அறிவடிவானவன் திருவடியை பற்றுவதே கற்றதின் பயன் சொல்லுவான் வள்ளுவனார். ஆகவே நாமெல்லாம் இப்போது இனிமேலாவது ஒவ்வொரு நாளும் காலை எழும்போதே அந்த காப்பான கருவூர் அரண்மனை காப்பான கருவூரா போகநாதரே, கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதரே, மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தரே, முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவரே, கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா, கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசரே, வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தாரே, வாசமுனி கமலமுனி காப்புத்தாரே. அந்த 14 பேரும் யமனை வாழைப்பழமாட்டு வெள்ளுக்குள் முழுங்கினவர். யமனை கனிஞ்ச வாழைப்பழம்னு முழுங்கினவன். ஏன்னா ரோமரிஷி ஆதி தலைவன் சுப்பிரமணியர் காலத்தை சேர்ந்தவர். ரோமரிஷி ஆதி தலைவன் சுப்பிரமணியர் காலத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம் ஆச்சு அவருக்கு ரோமரிஷி தோன்றி. அவர் மறுபடி ஞானிகள் உடம்பு சார்ந்து சொல்கிறார். பாட்டு இது ரோமரிஷி ஞானத்தை 2வது பாட்டு. இது என்ன காரணம்னு கேட்டான், நீ என்ன முயற்சித்தாலும் சரி தலைவன் ஆசி வேணும், இல்லைன்னு சொன்னால் அவங்களால முடியாது தான் காப்பான கருவூர். ஆக தலைவன் ஆசி பிறகு தான் அவர் சொல்லியிருக்கார். ரோமரிஷி பெரிய மகான் அவர். அதனால் அவருடைய பெருமையை பேசியிருக்கிறோம். ஏதோ ஒரு தலைப்பு ஆரம்பித்தோம், அது ரொம்ப நுட்பமாக சொல்லி அந்த தலைப்பு மாற்றிட்டு மறுபடியும் உலக நாடிக்கு வந்திருக்கிறேன். நான் பேச நினைத்ததே இந்த உடம்பு ஏன் அப்படி வந்தது, ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஏன் முதுமை வரணும், ஏன் சாவு வரணும், ஏன் அப்படின்னு பேசலாம் ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஏன் பிறந்தோம், உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ சொல்லுவார். உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்தபோ உருவம் எது செப்புவார். உடம்பு உயிர் இறந்தபோது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமை மறந்து கண்டு உணர்ந்து ஞான போதுனார். இப்போ உயிர் எடுக்கிறோம், அவர் சொல்ல உடம்பு உயிர் எடுத்ததோ. தொண்டர்களை கூப்பிட்டார், உடம்பு உயிர் எடுத்ததான்னு கேட்டார். ஆமாம், உடம்பு தான் உயிர் எடுத்தேன். எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு இருக்குனார். பிணம். உடம்பு உயிர் எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோண்ணா. உடம்பு தான் உயிர் எடுத்ததுண்ணா. உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்குண்ணா. பிணம் உடையத்துங்க. உயிர் தான் கண்ணுக்கு தெரியலையே, அது எப்படின்னு கேட்டார். உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் எது செப்புவீர். உடம்பு தான் உயிர் எடுத்துன்னு சொன்னால் இந்த உருவம் எப்படி இருந்துச்சு, அழுகில போயிருக்கணும். உடம்பு இறந்த போது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமே மறந்து கண்டு உணர்ந்து ஞான போதுனார் சிவாக்கிய சொல்வார். அப்போ உடம்பு தோன்றும் போது உயிரும் உடம்பு சேர்ந்து தோன்றுது. உயிர் உடம்பு சேர்ந்து தோன்றிட்டு பிறகு ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போகணும் இந்த கேள்வி. தோன்றும் போது உடம்பு உயிர் சேர்ந்தான் தோன்றுது. அப்போ நாத விந்துன்னு சொல்லுவோம், சுக்கிர சுரோதம். அப்போ சுக்கிரமும் சுரோதமும் சேர்ந்தான் தோன்றுது, உடம்பு உயிரும் சேர்ந்தான் தோன்றுது. அப்போ ஒன்றை விட்டு ஏன் ஒன்று போக வேணும்னு கேள்வி கேட்டார். அது அறிவு தான்டா சிறப்பு. இது அறிவு தான் சாகா கல்வி. அப்போ ஆசான் சிவாய்க்கு ஆசை இல்லாமல் முடியுமா அது? அப்போ உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் எது செப்புவீர். உடம்பு உயிர் இறக்கும் போது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமே மறந்து கண்டு உணர்ந்த ஞான போதுனார். ஆக இது அறிந்தவர் தான் ஞானிகள். தோன்றும் போது ரெண்டு சேர்ந்தே தோன்றுது. ஒன்றை விட்டு ஒன்று போவதுக்கு காரணம் என்ன? அது அறிவு தான். இடைகளை பெண்களை உடம்பு இது வந்து சந்திரகலை பெண், இது ஆண்.
இந்த பெண்ணு ஆணும் புறம்பத்து ஒடுங்கி விட்டு அது ஒடுங்கி விட்டால் இது கேட்டு வச்சுக்கலாங்க. நீங்கள் கேட்டு வச்சு நல்லது உங்களுக்கு. சாக கல்வி இதை அறிந்தவர்கள் நிச்சயம் சாக மாட்டார்கள். இதை ஆசானை கேட்கணும். அடியேன் உடம்பு உயிரை அறிய வேண்டும். உடம்பு என்பது சந்திரகலை, உயிர் என்பது சூரியகலை. உடம்பும் உயிரும் சேர்ந்து புறம் தோணிக்கிட்டால் அந்த தேகத்துக்கு அழிவில்லை. அதான் புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிருக்குண்ணா. துச்சுதல்னா ஒதுங்கி இருக்குண்ணா. பல நோய் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒதுங்கிக்கிட்டே இருந்தது உயிர். ஆனால் ஒரு பெரிய நோய் தான் சேர்த்து போகுது. அதை மாற்றும் வல்லமே மனிதனுக்கு உண்டு. ஆசான் தோணியோடு செய்யலாம். ஆக நீங்கள்லாம் தினமும் ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம.